அன்பர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று மத்திய 5ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மலைப்பிரசங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மத்திய 5, 6, 7 இந்த அதிகாரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேக அர்த்தங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அநேக நேரங்களில் எப்போ வாசித்தாலும் நம்மகிட்ட பேசக்கூடிய எளிய நடைகளில் அந்த வார்த்தைகள் இருக்கும். அதில் ஒரு வார்த்தை என்னை ரொம்ப இந்த நேரத்திலே நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம், மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்று சொல்லி கர்த்தர் துக்கப்படுகிறதை வேதத்தில் வாசிக்க முடியும். மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளது என்று சொல்லி எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறதை வாசிக்க முடியும். இப்படி பல சூழல்கள் மனுஷனுடைய இருதயம் காணப்பட்டாலும், ஆனால் அந்த இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறது, இருதயத்தில் சுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கை வெளியில் சரீரத்தை சுத்தப்படுத்த ஆசைப்படுகிறோம், உறவுகளை சுத்தப்படுத்த ஆசைப்படுகிறோம், வீட்டை சுத்தப்படுத்த ஆசைப்படுகிறோம், நிறைய காரியங்கள் நம்முடைய காரியங்களை சுத்தப்படுத்த ஆசைப்படுகிறோம். இருதயம் எப்படி இருக்கிறது? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதா? நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்குன்னு சொல்லி ஆதியாகமம் 6 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். யோசித்து பார்ப்போமே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நினைவுகளில் இருக்கிறது? இருதயத்தை வகையறுத்து பார்க்கிற ஆண்டவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இருதயம் மனம் போன போக்கில் இருதயம் விரும்புகிறபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல. இந்த இருதயம் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இருதயம் திருக்குள்ளதாக, மகக்கேடு உள்ளதாக, நித்தமும் பொல்லாதவைகளை சிந்திக்கிற இருதயமாக இருக்கும் என்றால் தேவன் எப்படி நம்மளில் பிரியப்பட முடியும்? நாம் எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அழகாக, அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவனை தரிசிக்கக்கூடிய அனுபவத்தினாலே கர்த்தர் நம்மை நடத்துக்கிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். போகட்டும், நீதிமொழியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகத்தில் வேதத்தில் நீதிமொழியிலும் ஒன்று. அதில் அந்த 4ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரம் தான். அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம், பெரியவர்களோ முதியவர்களோ ஊழியரோ யாராக வேணாலும் இருக்கலாம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் உய்து ஆராய்ந்து பார்த்துக்கொள்வோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தேவனை தரிசிப்பாங்க. இருதயத்தை காத்துக்கொண்டா ஜீவ ஊற்று புறப்படுமா, ஜீவ ஊற்று. சிலருடைய நாவை திறந்தாலே தவறான ஆலோசனைகளும் தவறான பேச்சும் தடுமாற்றம் நிறைந்த வார்த்தைகளும் தான் அநேகருடைய நாவில் இருக்கும். ஊழியனாக இருக்கிற அப்படின்னால அநேகரோடு கூட பேசுவேன். அவங்கள பேச விட்டு பார்க்கும்போது அவங்களுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். இருதயம் முழுவதும் காயம் நிறைந்ததாக இருந்தால் காயப்பட்ட வார்த்தைகளே வந்து கொண்டிருக்கும். இருதயம் முழுவதும் பெருமையாக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து பெருமை நிறைந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். இந்த இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வசனம் இருக்கும் என்றால் அவர்களுடைய நாவுகளில் கர்த்தருடைய வசனங்கள் தவழும். இருதயம் முழுவதும் பரிசுத்தத்தின் சிந்தனைகள் இருக்கும் என்றால் பரிசுத்தத்தை பற்றி, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து, வசனங்களை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். உள்ள இருதயம் முழுவதும் பணம், நாளைய தினம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதை குறித்து இருக்கும் என்றால் அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நீதிமொழிகளை வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்க. இருதயத்தை காத்துக்கப்பா, அது ஊற்றல்ல, ஜீவ ஊற்றா. எப்படியா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல தேவ பிள்ளைகளே. நம்முடைய நாவுகளில் கர்த்தர் விரும்புகிற வார்த்தை வர வேண்டும் என்றால் இருதயம் காக்கப்பட வேண்டும், இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அழிந்து போன ஆத்துமாக்கள், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சிதைக்கப்பட்ட குடும்பங்கள், இவருடைய வாழ்க்கையில் ஜீவ வார்த்தை உங்களுடைய நாவிலிருந்து வெளிப்படும் போது இவருடைய வாழ்க்கை கட்டப்படும். ஜீவ ஊற்று தனக்கு மாத்திரம் பிரயோஜனமாக இருக்காது, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பத்தில் சமாதானம் வரும். விசுவாச தளர்வு இருக்கலாம், நாம் சொல்லுகிற வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பங்களில் விசுவாச எழுச்சி உண்டாகும்.
இன்றைக்கி நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறத யோசிச்சு பார்ப்போமே. ஜீவ ஊற்றுள்ள நதி புறப்படுகிறதற்கு ஏதுவான பரிசுத்தம் இருதயத்தில் இருக்கிறதா? அதற்கு ஏதுவான காக்கப்படுகிற இருதயம் இருக்குதா? இல்லை இருதயம் முழுவதும் பொல்லாத சிந்தனைகளும் கர்த்தர் விரும்பாத எண்ணங்களும்? ஆண்டவர் பூமியை படைத்து ரொம்ப வேதனைப்பட்டார். நித்தமும் மனுஷனுடைய இருதயம் பொல்லாதவைகளே சிந்திக்குதுன்னு சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் ஆண்டவர் அங்கலாய்க்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள நாம் பழகுவோம். ஆவிக்குரிய இருதயம் எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாக நாம் கற்றுக் கொடுக்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை இருதயத்தின் நிறைவினால் வாய். உங்கள் வாயில் என்ன வார்த்தை இருக்குதோ அதுதான் உங்கள் இருதயம். ஒருவேளை முறுமுறுப்பு இருந்தால் இருதயம் முழுவதும் முறுமுறுப்பை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்திருக்கும். ஒருவேளை கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், வன்மம் இதெல்லாம் நம்ம பேசி கொண்டிருப்போம் என்றால் நம்ம இருதயமும் அப்படி தான் இருக்கும். தேவனை தரிசிக்க முடியாது, தேவராஜ்யத்துக்கு உகந்த பாத்திரமாய் மாறிவிட முடியாது. 10 கன்னிகைகள் ஒரே அறையில் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. 5 பேர் தான் புத்தியாக நடந்தாங்க. சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஒரே மாதிரி இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் அதில் ஒரு கூட்டஜனம் இருதயத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக தேவனை தரிசிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும். உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும் என்றால் தேவனை தரிசிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் வேகமாக வருகிறார், அவரை சந்திக்க நீங்களும் நான் ஆயத்தப்பட வேண்டும். இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும். இருதயத்தை காத்துக்கொள்வோம். கண்களை முடிச்சு வைப்போமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயத்தை குறித்து நாங்கள் நிறைய தியானிக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய நினைவுகளுக்கு நான் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன். வசனங்களை அசை போடட்டும், இந்த வசனங்களை நினைத்து கொள்ளட்டும். இருதயம் முறுமுறுப்போடு, கசப்போடு, பொல்லாத சிந்தனைகளோடு, தடித்த எண்ணங்களோடு, அக்கிரம எண்ணங்களோடு இருதயம் இராதபடிக்கு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்தில் அந்த இருதயங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. சீர்படுத்துங்க ராஜா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள. அதனிடத்தில் ஜீவ ஊற்று, ஒவ்வொருடைய நாவும் ஜீவ ஊற்றாய் மாறட்டும். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் ஒவ்வொருடைய நாவும் வாயும் ஜீவ ஊற்றாக அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளாக, அநேக குடும்பங்களை கட்டக்கூடிய வார்த்தைகளாக, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக, தேவ ராஜ்யத்துக்கு உகந்த வார்த்தைகளாக, பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளாக ஒவ்வொருடைய வார்த்தையை மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.